சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, இவங்க பேர் சுஜாதா. இவங்க ஒரு 7 மாத குழந்தை. ஏன்னா 7 மாதம் ஆகுது. இப்போ இவங்களுடைய அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. பாரு, சொல்லுங்கடா, ஸ்டார்ட். வணக்கம் மேடம். ஆக்சுவலாக லேடிஸ் வந்து இந்த மெனோபாஸ் பீரியடில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை ஃபேஸ் பண்ணாமல் வரவே முடியாது. அப்படி ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. மெனோபாஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆனோடனே எனக்கு ஒரு பால்பிடேஷன் ஒரு பிரச்சனை வந்தது. பால்பிடேஷனாக ஒரு படபடப்பு. அது வந்து மோஸ்ட்லி எனக்கு மிட் நைட் தான் வரும். அதுக்கு எனக்கு ஒரு எம்எஸ் டாக்டரே சஜஸ்ட் பண்ணது வந்து, நீங்கள் வந்து யோகா கிளாஸ் போங்க, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத, ஒரு எக்கோ, ஒரு இசிஜி எல்லாம் முடித்த பிற்பாடு எந்த ஒரு மெடிசனும் கொடுக்காம நீங்கள் வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஸோ அன்னையிலேருந்து நான் ஒரு யோகா கிளாஸ்ன்னு இங்கே ஜாயின் பண்ணி அதை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு பிற்பாடு எனக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த பால்பிடேஷனுங்கிற பிரச்சனையே எனக்கு வரவும் இல்லை. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, நமக்கு லேடிஸுக்குன்னு நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதுக்காக எல்லாருமே வந்து அதுக்காக மெடிசின் எடுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம யோகா, ஃபிசியோதெரபி, இந்த மாதிரி நிறைய ஈஸியான மெத்தடு, நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கிற இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். மெயினாக யோகா. அதுலேருந்து எனக்கு இந்த பிரச்சனைலேருந்து எனக்கு பெரிய ரிலீஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி இந்த யோகாவுக்கு, இந்த கிளாஸுக்கு, மேடத்துக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே மெடிசனை அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையாக நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம நல்ல உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்க எல்லா லேடிஸுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நான் நினைக்கிறேன் இந்த யோகா. உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லுங்கடா. என்னோட ஏஜ் 58. வெரி குட். நீங்கள் எப்படி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது இந்த யோகா எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு? தூக்கத்துக்கு நான் மெயினாக கிளாஸுக்கு வந்து முத்திரைகள் வந்து எங்கள் மேடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே நான் முதல்ல கேட்டது, எனக்கு வந்து தூக்கம் சரியாக இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நான் எனக்கு நல்லா தூங்கணும், நைட்டு நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும்னு சொல்கிறப்போ எங்கள் மேடம் எனக்கு 2-3 முத்திரைகள் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த முத்திரைகளால் எனக்கு இப்போ நல்ல நிம்மதியான சவுண்ட் ஸ்லீப் இருக்குது. ஸோ அந்த முத்திரைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெரி குட்ரா. நன்றி, வணக்கம் சொல்லுங்கள்.